ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நியூபார்ன் பேபி பாயோட ஃபோர்ஸ்கின் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை க்ளீன் பண்ணலாமா, புல் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதெல்லாம் சிம்பிளாகவும் சேஃபாகவும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்கின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோர்ஸ்கின்னா பேபி பீனஸ் டிப்பில் இருக்கிற ஒரு சாஃப்ட் ஸ்கின் லேயர் தான். அது அந்த சென்சிட்டிவ் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணும். இது எல்லா பேபி பாய்ஸ்க்கும் இருக்கும். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. இது நேச்சுரல் கவர் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட், இதை புல் பண்ணலாமா கூடாதுன்னு பார்க்கலாம். இதுதான் நிறைய பேரோட பிகெஸ்ட் டவுட். நிறைய பேர் க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காக ஃபோர்ஸ்கினை ஃபோர்ஸாக புல் பண்ணுறாங்க. பட் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. நியூபார்ன் பேபிஸில் ஃபோர்ஸ்கின் இன்சைட் அட்டாச் ஆயிருக்கும். அது டைம் ஆக ஆக நேச்சுரலாக லூசன் ஆகிடும். சிலருக்கு 3 வயசில் ஆகும், சிலருக்கு 6 வயசில் ஆகும். ஸோ பொறுமையாக இருங்க, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத் டைம் அப்போ வெளியில இருக்கிற ஏரியாவை மட்டும் வெறும் வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க போதும். இன்சைட் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சோப், லோஷன், வைப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பேபி ஸ்கினுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட், டாக்டரை எப்போ பார்க்கணும்? சில சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. லைக் ஃபோர்ஸ்கின் ரெட் ஆகுது, ஸ்வெல்லிங் இருக்கு, பேபி யூரின் பாஸ் பண்ண முடியல, இல்லை பேட் ஸ்மெல் வருது, இந்த மாதிரி இருந்தால் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க. இது இன்ஃபெக்ஷன் சிக்னலாக இருக்கலாம். பீடியாட்ரிஷியன் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா சிம்பிளாக ட்ரீட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், இதோட மித்ஸ் அண்ட் ட்ரூத் பற்றி பார்க்கலாம். நம்ம சொசைட்டியில் நிறைய தவறான நம்பிக்கைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மித், டெய்லி ஃபோர்ஸ்கினை க்ளீன் பண்ணணும். ட்ரூத் என்னன்னா, அது லேட்டராக நேச்சுரலாகவே ஓப்பன் ஆகிடும். செகண்ட் மித், சர்க்கம்செஷன் அவசியம். பட் ட்ரூத் என்னன்னா, டாக்டர் சஜஸ்ட் பண்ணினா மட்டும் பண்ணா போதும். நார்மலாக இருந்தால் தேவையில்லை. ஃபைனலி, பேபி பாய் ஃபோர்ஸ்கின் பற்றி ஓவராக வரி பண்ண வேணாம். இது நார்மல் க்ரூத் பாட்டு தான். நேச்சுரலாக அதுவே ஓப்பன் ஆகிடும். நம்ம டியூட்டி ஜென்டில் கிளீனிங் அண்ட் அப்சர்வேஷன் மட்டும்தான். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஆன்லைன் டிப்ஸ்க்கு பதிலாக டாக்டரை கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி ரியல் அண்ட் யூஸ்ஃபுல் பேபி கேர் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.